ஆன்மீகம் முத்தமிழில் இப்படித்தான் அறநெறிப்படி வாழ்வாதாரம் என்பதை குறிப்பிடுவதே ஆன்மீகம் முத்தமிழில். ஆன்மீகம் என்பது பெற்றோர்களின் சுவடு. முத்தமிழ் என்பது மொழி பல இருந்தாலும் தமிழ் மொழி அடிப்படையில் வீடும் நாடும் எவ்வாறு பலப்படுத்த, பராமரிக்க, பாதுகாக்க என்ற அடையாளக் குறியீடுகளை ஆன்மீகம் முத்தமிழில். இரண்டாவது வாழ்வாதாரம் இப்படியும் சாதுரியமான வாழ்வாதாரம். இது மொழியை ஒதுக்கி ஆன்மீகத்தில் குளறுபடி செய்து வாழ்வாதாரத்தை பேணுவது. மூன்றாவது இப்படித்தான் மட்டும் வாழ்வாதாரம். இது மொழியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஆன்மீகத்தை புறந்தள்ளி தான் மட்டும் வாழ்வது. அதைத்தான் இப்படி தான் மட்டும் வாழ்வாதாரம் உசர்த்துவது. அதாவது எப்படி என்றால், இப்படி என்றால் இயற்கை, இப்படி என்றால் மொழி. நாம் வாழறது பூமியில், அந்த பூமியில் தென்பகுதியில் பேசக்கூடிய மொழி தமிழ். அந்த தமிழ் மொழியில் பெற்றோர் என கணக்கிடப்படும் ஆன்மீகம் அவர்கள் என்ன குறியீடுகளை வகுத்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் பேசும் மொழி தமிழ் மொழி. அந்த அடிப்படையில் தான் பெற்றோரும் பேசப்படும் மொழியும் ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பொருள் எடுக்க வேண்டும். ஒரு சொல் முன் பின் என்ன வாசகம் வருதோ அந்த அடிப்படையில் மத்தி சொல்லை பொருள் எடுக்க வேண்டும். இதுதான் இப்படி அறநெறிப்படி வாழ்வாதாரம் ஆன்மீக முத்தமிழ். சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா. இதில் மத்தியில் பதம் என்று வருகிறது. ரெண்டாவது சொல் ஆகாரம், பதம் பார்த்து பகிரப்படும். இங்கே பதம் மத்தியில் வருது. மூன்றாவதாக தளவாடங்கள் பதம் பார்க்கும். ஆக பதம் என்ற வார்த்தை மூன்றுலேயும் மத்தியில் வருது. ஆனால் முன் பின் சொற்கள் மாறுபடுது. இந்த அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் ஆன்மீகம் என்ற பெற்றோர் சொன்னதும் முத்தமிழ் என்ற மொழி தமிழ் மொழியில் பொருள் எடுக்க வேண்டும். முதல் மொழி ஏர்த்தமிழில் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுவர் இல்லை, சுவடு என்றால் அடையாளங்கள். ஆதி காலத்தில் பனை ஓலை தென்னை ஓலையில் எழுதுனாங்க. முடியாச்சில் கல்வெட்டில், இப்போ தாளில் எழுதுகிறாங்க. அதே தான் சுவடு. இந்த அடிப்படையில் சுவடு இருந்தால், அந்த ஆதாயங்கள் இருந்தால் சித்திரம் இல்லை, சுத்திரம்னா சுற்றி உள்ளவர்களின் திறம். சுத்தி என்ற வார்த்தையும் திறம் என்ற வார்த்தையும் தனியாக பிரிக்கணும். அப்போ சுத்தி திறமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தருக்கு விவசாயம், ஒருத்தருக்கு நீர் சார்ந்தது, ஒருத்தருக்கு விண்வெளி, ஒருத்தருக்கு மரம் சார்ந்தது, ஒருத்தருக்கு உழவர் தொழில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனால் இதை பூரா உடனே கண்டுபிடிக்க முடியாது. அந்த சுவடு அடையாளம், இதைத்தான் ஓலைச்சுவடியில் புராணத்தில் எழுதி வச்சாங்க. முடியாச்சில் கல்வெட்டில், இப்போ தாளில், குடியாச்சில் கணினியில் ஏற்றுறாங்க. செயல்பாடு ஒன்று தான். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான். செயல் பூரா ஆன்மீக முத்தமிழில் உள்ளது தான். இந்த அடிப்படையில் தான் இப்படி அறநெறிப்படி வாழ்வாதாரம். இந்த அடிப்படையில் சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா. இது ஆண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும். எப்படி எனில் சின்ன பதம். இங்கே சொல்கிற பதம் கண்ணனோட பாதத்தை சொல்கிறது. சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா என்று கண்ணனை அழைப்பது. இது ஆன்மீகத்தில் குறிப்பிடுறது. இதில் பதம் என்பது இடமாக குறிக்கிறது. அடுத்தது ஆகாரம், பதம் பார்த்து பகிரப்படும்.
இங்கே சொல்கிற பதம் நீர்த்தன்மையில். மேலே சொன்ன கண்ணனோட பதம் திடத்தன்மை, இங்கே சொல்கிறது நீர்த்தன்மையில். சமையல் செய்யும்போது நீர்த்தன்மையில் தான் ஆகாரங்கள், காய் கனி உணவுகள் பக்குவ நிலைக்கு வந்துட்டா என்பது பதம் பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடுவார். மேலே சொன்ன பதம் கண்ணனோட பதம், அது திடப்பொருள். கீழே ஆகாரத்துக்கு சொல்கிற பதம் ஆகாரம் பதம் பார்த்து பயிரப்படும் என்பது நீர்த்தன்மையில் சமைப்பது. இங்கே சொல்கிறது திரவத்தன்மை. மூன்றாவதாக தளவாடங்கள் பதம் பார்க்கும். இது வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, பேணுகை என்ற நாட்டுடைமை, வீட்டுடைமை அடிப்படையில், போர்க்கால அடிப்படையில் நிகழ்வது. பதம் என்றால் வெட்டுதல் என்று செயல். தளவாடங்கள் என்றால் வாள், கத்தி, குத்துவாள், கேடயம், மண்வெட்டி, கோடாரி, கடப்பாரை என்ற அனைத்து குறிப்பிடுவதும் தளவாடங்கள். இதில் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் யார் வீசினாலும், வீசுவது என்பது இங்கே பதம் பார்க்கும். பதம்னா வாயுத்தன்மையில். நீங்கள் எந்த அடிப்படையில் வேகத்தோடு வீசுகிறீங்களோ அந்த அடிப்படையில் வெட்டுக்காயங்கள் உயர்வு, தாழ்வு, தொய்வில் ஏற்படும். ஆக இங்கே சொல்கிற தளவாடங்கள் பதம் பார்க்கும் என்ற அடிப்படையில் இங்குள்ள பதம் வாயுத்தன்மையில் வெட்டுவதை குறிக்கும். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வாடா என்ற பதம் முன்னும் பின்னும் உள்ள பொருள் அடிப்படையில் திடப்பொருளில் கண்ணனோட பாதத்தை குறிக்கும். ஆகாரம் பதம் பார்த்து பயிரப்படும் என்றால் இங்குள்ள பதம் நீர்த்தன்மையில் சமையலை பக்குவ நிலைப்படுத்துறது. தளவாடங்கள் பதம் பார்க்கும் என்றால் பதம் என்பது வாயுத்தன்மையில் வெட்டுதல், கிழித்தல் என்பது. இந்த பதம் பாதத்துக்கு திடப்பொருளாகவும், சமையலுக்கு திரவ பொருளாகவும், தளவாடங்களுக்கு வாயு பொருளாகவும் தான் பொருள் எடுக்கணும். நேரடியாக பதம் என்ற ஒரு சொல்லுக்கு எடுக்கக்கூடாது. அப்படி தான் சிலர் மொழியில் குழப்படி செய்து ஆன்மீகத்தையும், ஆன்மீகத்தை கொள்ளிப்பட செய்து மொழியிலையும் பொருளீட்டி வருகிறார்கள். ஆனால் ரெண்டும் ஒன்று என்ற அடிப்படையில் நம் ஆன்மீக முத்தமிழ் மூதாதையர்கள் வகுத்த வழியில் தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுவடு என்றால் மொழி அடிப்படையில் தன்மை, இடம், பொருள், ஏவல், காலம், இறந்த காலத்துக்கும் பொருந்தணும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தணும், எதிர்காலத்துக்கும் பொருந்தணும். பாலினம் ஆண்பாலுக்கும் பொருந்தணும், பெண்பாலுக்கும் பொருந்தணும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தணும். வடிவம் திடப்பொருளுக்கும் பொருந்தணும், திரவ பொருளுக்கும் பொருந்தணும், வாயு பொருளுக்கும் பொருந்தணும். இந்த 4 கோட்பாடுகளில் நாம் வாழறது பூமியில். அந்த பூமியில் நாம் இருக்கிறது தென் தமிழகத்தில் பேசுகிற மொழி தமிழ். தமிழ் மொழியில் உள்ள அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணும் ஒழிய பிற மொழியோட இதை கலப்பினம் செய்து பொருள் ஈட்டக்கூடாது. இதைத்தான் இப்படி அறநெறிப்படி வாழ்வாதாரம் வாழ்வது தான் ஆன்மீகம், முத்தமிழ். இரண்டாவதாக ஆன்மீகம் இல்லை என்று மொழியிலையும், மூன்றாவதாக மொழி இல்லை என்ற ஆன்மீகத்திலையும் குளறுபடி செய்து பொருளீட்டி வருகின்றன. உவமைக்கு இயற்கை சார்ந்த உயிரினங்களும் அவை உச்சரிக்கும் குரல். இயற்கை என்பது ஆன்மீகம், உச்சரிக்கும் குரல் என்பது மொழி. அது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழன் வகுத்த உயிரினங்களின் குரல். உயிரினம் என்பது சுவடு, குரல் என்பது மொழி. இதைத்தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். அந்த சுத்திரம் என்பது குறிப்புகள். புராணத்தில் ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அடுத்தது கல்வெட்டில், குடியாச்சில், தாளில், இப்போ கணினியில் ஏற்றுறாங்க. இந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணுமோ ஒழிய ஒரு சொல்லுக்கு நேரடியாக பொருள் எடுக்கக்கூடாது. புராணம் முன்னோர்கள் முகப்பாவனையும் குரல் வெளிப்பாடும். குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், எருது எக்காலமிடும், பூனை
சீரும். சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். கிளி பேசும். புறா புணுகும். வண்டு முரலும். கழுதை கனைக்கும். யானை பிளிரும். சிங்கம் கர்ச்சிக்கும். புலி உருமும். நாய் குரைக்கும். ஆந்தை அலறும். மயில் அகவும். குரங்கு கூச்சலிடும். பசு கத்தும். குயில் பாடும். செம்மறியாடு சிலிக்கும். வெள்ளாடு உதறும். இது இயற்கை சார்ந்து ஆன்மீகம் குரல் மொழியாக கணக்கிடப்படுகிறது. இந்த அடிப்படையில் பொருள் எடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். பிற உயிரினங்கள் மாறாமல் அன்றும் இன்றும் என்றும் வாழ்கிறது. அதை பார்த்து தான் அடுத்த தலைமுறைகளும் நம்மவும் இப்படித்தான் வாழ்வாதாரம் அறநெறிப்படி என்பதை குறிப்பதே ஆன்மீக முத்தமிழ். மேலும் பரி குதிரை என்றும் நரி தந்திரத்திற்கும் குறிப்பிடுவார்கள். இதைத்தான் புராணத்தில் பரிகளை நரியாக்கி நரிகளை பரியாக்கி மாணிக்க வாசகருக்கு திருவாசகம் எழுத அருள் புரிந்த சிவபெருமான். புராணங்கள். ஆன்மீகம் வேறு முத்தமிழ் வேறு இல்லை. ஆன்மீகமும் முத்தமிழும் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் எடுக்கணும். இதைத்தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுவடு என்றால் குறியீடுகள் இருந்தால், சுத்திரம்னா சுற்றி உள்ள உயிரினங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதை வெளிக்கொண்டு வரணும். இதைத்தான் சுவடு இருந்தால் சுத்தி, திறம்னா திறமை. சுவடு இருந்தால் சுத்திரம் அறியலாம் என்ற இயற்தமிழ். குதிரைக்கு திறன் உண்டு. இதைத்தான் மொழிமாற்றம் செய்து வாகனத்திற்கு வேகம் திறன் என்று அளவீடு கணக்கிடப்படுகிறது. நரிக்கு தந்திரம் வஞ்சனை சூது என்பது உண்டு. இதைத்தான் மனிதர்களை நல்லோர்களை நரி போல தந்திரம் செய்கிறான், தீய செய்வர்களை நரி போல வஞ்சனை பண்ணுறான் என்பார்கள். எருது வேளாண்மைக்கும் பயன்படும், பயணத்துக்கும் பயன்படும். இதைத்தான் வாகனம் என்பதை விவசாயத்துக்கும் பயன்படுறாங்க, பயணத்துக்கும் பயன்படுறாங்க. வில்லு வண்டி பயணத்துக்கு, சாதாரண வண்டி சரக்கு வண்டி என்பார்கள். சேவல் சுறுசுறுப்புக்கும், கோழி பேச்சுத்திறன், தாய்மையின் அரவணைப்பு, தாயின் அரவணைப்பு ஆதரவு என்ற அடிப்படையில் தன் குஞ்சுகளையும் முட்டைகளையும் இறக்கைக்குள் வைத்து பாதுகாத்து பேணி வளர்க்கும். இதனால் கோழியை தாய்மைக்கும், காகம் ஒற்றுமையும், இருக்கும் உணவை பகிர்ந்துண்ணுதலும், கிளி பேச்சுத்திறமை. அதனால தான் இயற்தமிழில் கிளி போல் பேசுகிறாம்பாங்க. காகம் போல் ஒத்துமையாக இரு, காகம் போல் பகிர்ந்து கொடு என்று இயற்தமிழில் கூறுவாங்க. எருது போல் நல்ல வேலை செய், நரி போல் தந்திரத்தில் செயல்படு, குதிரை போல் திறனாயிரி, கோழி போல தாய்மையை அரவணைத்து செயல்படு, புறா தூது செல்லவும். இதனால தான் அவனை பாரு புறா மாதிரி அங்கேயும் இங்கேயும் தூது சொல்லிகிட்டு இருக்கான்னு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வண்டு ரீங்காரம் பண்ணும். ரீங்காரம்னா வண்டு மாதிரி நல்ல இசை ஒலிக்கிறான் அப்படிம்பாங்க. மேலும் வார்த்தைகளை வண்டு போல வார்த்தையால் தொலைச்சி எடுக்காத என்றும் பயன்பாட்டில் இருக்கும். கழுதை சுமைகளை சுமப்பதற்கும் கட்டுமான பொருட்கள் பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான்
சுகமான சுமைகள் என்று இல்லறத்திலும் சண்டித்தனம் பண்ணுறவங்கள கழுத மாதிரி அவனை பொதி சுமக்க விட்டால் தான் சரிப்படும் என்று பிற உயிரினங்களோடு தான் ஒப்பிடுவாங்க. யானைக்கு நினைவாற்றலும் நீர்த்தன்மை இருக்கும் இடமும் அறியும் திறன்மை உடையது. இதனால தான் அவனுக்கு யானை போல நினைவாற்றல் என்று இயற்தமிழில் குறிப்பிடுவார்கள். மயில் தோகை விரித்து ஆடலும் மான் துள்ளி துள்ளி ஓடலும் இதைத்தான் மானாட மயிலாட என்ற இசைத்தமிழில் தாயக்கத்த தனையில் பாடியிருப்பாங்க. அதாவது மானாட்டம் வண்ண மயிலாட்டம், பூவாட்டம் வண்ண புகழையாட்டம் என்று நடிகை சரோஜா தேவி அவர்கள் தாயக்கத்த தனையில் படிப்பாங்க. இதைத்தான் முடியாச்சில் கலைஞர் தொலைக்காட்சியில் மானாட மயிலாட என்று பெயர் வைத்தார்கள். நம் முன்னோர்கள் சொன்னதை தான் பேரை தான் மாற்றினாங்களோ ஒழிய அவங்க சொன்னதை தான் இவங்க சொல்கிறாங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம், பேரை தான் உங்களால் மாற்ற முடியும். மானும் ஆடும் மயிலும் ஆடும் இதை முன்னோர்கள் காவியங்களிலும் இயற்கை அடிப்படையிலையும் கணித்து குரல் அடிப்படையில் குறிப்பீடுகளாக சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். இந்த அடிப்படையில் தான் பழைய பொருளை தான் புதுப்பித்து தொலைக்காட்சி ஊடகத்தில் மானாட மயிலாட காரணம் பேரை நான் தான் வச்சேன் என்று பொருளிட்டுறது. குரங்கு கிளைக்கு கிளை தாவும். இதனால தான் மனிதனோட மனத்தையும் குரங்கு போல் அங்கேயும் இங்கும் தாண்டிக்கிட்டு இருக்கான்னு குறிப்பிடுவார்கள் இயற்தமிழில். நாய் யார் உணவு உண்டு பரிமாறி பாதுகாத்து பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி உணவோடவும், எதிரே இருந்து வரும் இவர்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்புக்கும் செயல்படும். இதனால தான் மனிதர்களை இயற்தமிழில் அவனை பாரு ஒரு வேளை சோறு போட்டேன் நாய் மாதிரி நன்றியாக இருக்கான் என்று குறிப்பிடுவார்கள். ஆந்த மாதிரி பார்க்காம பாரும்பாங்க. ஆந்த கழுத்தை இருந்த இடத்துலேருந்தே திருப்பி எல்லா பக்கமும் பார்வை பாடும். அந்த அடிப்படையில் தான் ஒருவன் தொலைநோக்கு பார்வை கொண்டவனை அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பார்க்காத, அவன் ஆந்த பார்வை பார்ப்பான், உன் உள்மனசில் உள்ளதை அறியுவான் என்பது தான் ஆன்மீக முத்தமிழிலும் இயற்தமிழிலும் சுவடுகளாகவும் குரல் என்ற அடிப்படையில் வானரங்கள், நீர்நாள் உயிரினங்கள், பறவைகள், விலங்குகளிலிருந்து மாறாமல் கற்றுத்தருகிறது. இதைத்தான் இப்படி அறநெறிப்படி வாழ்வாதாரம் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவது தான் ஆன்மீக முத்தமிழ் வாழ்வாதாரம். பசு தாய்மையடைந்தவருக்கு குருதி என்ற பால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் தாய்ப்பாலுக்கு இணையாக நாட்டு பசுமாட்டின் பால் சிசுக்களுக்கு புகட்டப்படும். இதனால தான் இயற்தமிழில் அவனை பார் பசு மாதிரி இருக்கான், அதாவது தாய்மையை குறிக்கிறது தான் பசு மாதிரிம்பாங்க. அதே தாய்மைக்கிட்ட குழந்தைக்கு ஏதாவது இடர்பாடு இருந்தால் அதே தாய் அந்த இடர்பாடுகள் தரும் நபர்களை புறந்தள்ளும். இதைத்தான் பசுவுக்கு ஒப்பாக தாய்மையை ஒப்பிடுகிறார்கள். இவைகள் போல இன்னும் பல தாவரணங்கள், ஊர்வனங்கள், நீர்நாள் உயிரினங்கள், விண், மண், காற்று, ஆகாயம், கடல் போன்றவைகளும் இயற்கை அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் வணங்குவதும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் இப்படி அறநெறிப்படி வாழ்வாதாரம். இதனைத்தான் ஓலைச்சுவடியிலையும் கல்வெட்டுக்களும் முடியாச்சில் எழுதினாங்க. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட நூல்கள். அதாவது இப்படித்தான் அறநெறிப்படி வாழ்வாதாரம். நூல்களும் ஆசிரியர்களும். ராமாயணம் வால்மீகி, ராமாயணம் வடமொழியில், அதே ராமாயணம் தமிழில் கம்பர், மகாபாரதம் வடமொழியில் வியாசர், அதே மகாபாரதம் தமிழில் வில்லிபுத்தூர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சீரா புராணம் உமர் புலவர், பெரிய புராணம் சேக்கிழார், 8
திருவாசகம் மாணிக்கவாசகர் எழுதினது. 9 தேம்பாவணி ஒப்பிய லிங்கவனம். 9 தேம்பாவணி ஒப்பிய லிவங்கனம். 10 மகாவம்சம் மகாநாமம். 11 பாஞ்சாலி சபதம், அதை எழுதினது சுப்பிரமணிய பாரதியார். 12 காஞ்சி புராணம், அதை எழுதினது சிவஞான முனிவர். 13 நற்சிந்தனை, அதை எழுதினது யோகர் சுவாமி. 14 நன்னூல், அதை எழுதினது பவானந்த முனிவர். 15 வெற்றி வேங்கை, இதை எழுதினது ஆதி வீர ராம பாண்டி. 16 நல்வழி நீதி நூல்கள் ஆத்திச்சூடி கொற்றைவேந்தன். 16 நல்வழி நீதி நூல்கள் ஆத்திச்சூடி கொற்றவை, இவை அனைத்தையும் எழுதினது தமிழ்ப்பாட்டி ஔவையார். 17 மனோர்மணியம், அதை எழுதினது சுந்தரம் பிள்ளை. கீதாஞ்சலி எழுதினது ரவீந்திரநாத் தாகூர். மணிமேகலை எழுதினது சீத்தழை சாத்தனார். 20 தொல்காப்பியம் எழுதினது தொல்காப்பியர். 21 சூளாமணி எழுதினது தோளாமொழி தேவர். 22 திருப்புகழ், இதை எழுதினது அருணகிரிநாதர். இந்த அடிப்படையில் ஆன்மீகத்தில் முன்னோர்கள் எழுதினதான் பனை ஓலைச்சுவடியிலையும், அடுத்த தலைமுறைகள் கல்வெட்டுலேயும், அடுத்த குடியாட்சியில் தாள்கள்லேயும், நவீன காலத்தில் கணினியிலையும் செயல்பாடுகள் ஒன்று தான். பெயரை தான் மாற்றி அமைச்சிருக்கிறாங்களோ ஒழிய ஆன்மீக முத்தமிழ் இப்படித்தான் அறநெறிப்படி வாழ்வாதாரத்தை வாழ வேண்டும், இல்லறத்திலும் வாழ்வாதாரத்திலும் என்ற ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு கோட்பாடுகளை வழிவகை செய்தவர் ஆன்மீக முத்தமிழர்கள். நாம் வாழறது பூமியில், அந்த அடிப்படையில் தான் நாம் பேசுகிறது தமிழ்மொழி, அந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்கணும். இதை மாற்றி குழப்படி செய்து பொருள் எடுக்கிறது பொருளீட்டும் தன்மையாகும். இதை கூடாது என்பதற்காகத்தான் இப்படி அறநெறிப்படி வாழ வேண்டும் என்பதை ஆன்மீகமும் முத்தமிழும் ஒன்றுதான். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், முத்தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு, பொருளீட்டும் எண்ணம் கொண்ட கிழக்கிந்திய அமெரிக்காரர்களுக்கு, அதாவது மொழி அடிப்படையில் சுதந்திரத்தை கொடுக்காம பேச்சு சுதந்திரம் மட்டும் கொடுத்து இன்னும் பொருளீட்டிட்டு வராங்க என்பதை தான் ஆதி காலத்திலேயே சுவடு என்பதை பதித்து நம் ஆன்மீக முத்தமிழர்கள் மூதாதையர்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் இயற்தமிழில் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுவடு என்றால் அடையாளங்கள், பதிகங்கள், ஏடுகள், தடயங்கள், ஆவணங்கள், சுற்றறிக்கைகள், பேர் தான் மாறுது. இதை வச்சு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொருத்தருக்கு திறமை இருக்கும். அதை எழுதி கொண்டு வரதுக்கு தான் சுவடு இருந்தால் சுற்றிடம் வரையறுக்கலாம் என்ற இயற்தமிழ். இப்படி சாதுரியமாக வாழ்வாதாரம், அதாவது ஆன்மீகத்தை சொன்னதை மறைச்சி மொழியில் குழப்படி செய்து பொருளீட்டுவார்கள். கோயிலில் பூரா சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்குறாங்க, சத்திரத்தை கட்டி போட்டு சோம்பேறி ஆக்குறாங்க. அதனால் அங்கே கொடுக்காதீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் முதியோர் இல்லம், சிறுவர் பாதுகாப்பு, ஆதரவற்றோருக்கு பாதுகாப்பு என்று வளர்க்குறோம், அதனால் எங்கள் வங்கி கணக்கில் போடுங்க என்று ஆன்மீக அடிப்படையில் செஞ்சதை பெயர் மாற்றம் செஞ்சு குளறுபடி செஞ்சு இப்படியும் சாதுரியமாக வாழ்வலாம் என்பதை ஆன்மீகத்தை மறைச்சி மொழியில் புணர்ச்சி. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கோயிலில் பூரா இருக்கிறவங்க சாப்பிட்றது கிடையாது, தாய் தகப்பன் அடித்து பற்றினவங்க, இடத்தகராறு, அசையா சொத்து பிரச்சனைகள், பாலுணர்வு காரணமாக சிசுக்களை ஆதரவற்ற நிலையில், நடுநிலையில்
சாலையில் வீதியில் விட்டு செல்வார்கள். உடல் உறுப்புகள் பலகீனமற்றவர்கள். இவர்கள் உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் உறுப்புகள் பயன் தராது. வயோதிக பருவம் பயன்படாது. இதற்கு அவர்கள் வாழவும் செய்யணும், அதே சமயம் பிறருக்கு இடையூறாகவும் இருக்கக்கூடாது என்பதை, அதாவது நம் முன்னோர்களுக்கு ஏற்பட்டது தான் நம் தாய் தகப்பனுக்கு ஏற்பட்டது தான் நமக்கு ஏற்பட்டது தான் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது தான் பேரப்பிள்ளைகளுக்கு என்பதை அன்றே உணர்ந்து ஆலயங்களில் ஒதுக்கப்பட்டவர்கள் இதைத்தான் 4 பேருக்கு நல்லது செய்யி என்பார்கள். அதாவது ஆதரவற்றவர்கள், அகதிகள், உடல் உறுப்புகள் பலகீனமற்றவர்கள், முதியவர், சிசுக்கள், ஆதரவில்லாமல் இருப்பவர்கள். இந்த 4 பேருக்கும் உதவி செய்யத்தான் ஆலயங்களில் பொதுவாக உயர்ந்தவன், தாழ்ந்தவன், வசதியானவன், ஏழை, மேலோர், கீழோர் என்ற பாகுபாடு இல்லாமல் எவரெல்லாம் புறந்தள்ளப்பட்டார்களோ, சமுதாயம் புறந்தள்ளாமல் ஆலயங்களில் வழிபாடு முறையும் பூஜைகள் முறையிலும் உணவுகள் அடிப்படையிலும் பனி, மழை, கோடை, காற்று என்ற அடிப்படையில் பிரசாதங்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு தங்குவதற்கு மடம் என்றதை ஆலயத்தில் கட்டி வைத்தார்கள். அவர்கள் உணவு வழங்குவதற்கு அன்ன தர்மம் என்று செஞ்சார்கள். இதை செய்யக்கூடாது, இது சோம்பேறித்தனம்னு புராணத்தை சொன்னதை மறைச்சி மொழியில் மூளை செலவு செய்து பிரெயின் வாஷ் செய்து கோயிலுக்கு கொடுக்காதீங்க, ஆலயத்துக்கு கொடுக்காதீங்க, எங்கள் அறக்கட்டளைக்கு கொடுப்பாங்க. அறக்கட்டளை என்ன செய்கிறாங்க? மடம், அன்னச்சத்திரம், தங்குற இடம். இதை யார் போனாலும் ஆதரவற்றவர்கள் 4 பேர் பாலுணர்வு காரணமாக குழந்தைகளை பெற்றுவிட்டு அனாதையாக்கும் முட்ட குழந்தைகளும் சொத்துக்களை, அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வஞ்சக முறையில் பிள்ளைகள் தாய்மார்களிடம் பெற்றோர்களிடம் பெற்றுவிட்டு அந்த தாய் தகப்பனை வெளியேற்றவர்களுக்கும் ஆதரவு தரும் இடமாகத்தான் பொதுவாக செயல்படும். ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்துக்கிட்டு தான் நாங்கள் முதியோர் இல்லம் நடத்துகிறோம், உங்கள் தாய் தகப்பனை பார்க்க ஒரு தொகையை கொடுங்கப்பாங்க. ஆனால் ஆலயங்களில் யார்கிட்டையும் எந்தவித பொருளும் கிடையாது. அதில் நம்பிக்கை உள்ளவங்க, ஈடுபாடு உள்ளவங்க, சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரும் என்ற உணர்ந்தவர்கள் பொருள் அவர்களாகவே முன்வந்து முன்மொழிந்து வழங்குவதை கொண்டு அரிசி, பருப்பு, தளவாடங்கள், உபகரணங்கள் வழங்குவதை கொண்டு ஆலயங்களில் அன்றே அன்ன தர்மம் செய்தார்கள். இதை ஆன்மீகத்தில் உள்ளதை தான் மொழி அடிப்படையில் குளறுபடி செய்து பொருள் ஈட்டி வருவார்கள். இதைத்தான் இப்படியும் சாதுரியமாக வாழலாம், அதாவது ஆன்மீகத்துக்கள் பொது சேவையை மறக்கச் செய்து மூளை செலவை செய்து மொழி அடிப்படையில் உங்களை சோம்பேறியாக்குறாங்க என்று சிந்திக்க விடாமல் மொழி அடிப்படையில் எங்களுக்கு தாங்க என்று சில நபர்கள், சில அறக்கட்டளைகள், அனைவரையும் குறிப்பிடலை, சில நபர்கள் தவறாக ஆன்மீகத்தை மறைத்து மொழியில் குளறுபடி செய்து பொருளீட்டுவது, இது 2வது வகை. இப்படியும் சாதுரியமாக வாழலாம். முதல்ல சொன்னது இப்படித்தான் வாழணும். 2வது சொன்னது இப்படியும் சாதுரியமாக வாழலாம். முதல்ல சொன்னது ஆன்மீகமும் முத்தமிழும் ஒன்று என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்வார்கள். இது ஒரு வாழ்வாதாரம். 2வது வாழ்வாதாரம் ஆன்மீகத்தை வச்சு புறந்தள்ளி அதே பொருளை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மொழி அடிப்படையில் குளறுபடி செய்வார்கள். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பேரை தான் மாற்றிருக்காங்களோடைய ஆன்மீக முத்தமிழில் சொன்னது தான். அங்கே திண்ண, மடம், சத்திரம், சாவடி, அன்ன தர்மம். ஆனால் அது கிடையாது, பொய், ஏமாத்து வேலைன்னு சொல்லிட்டு பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. முதியோர் இல்லம், தங்கும் விடுதி, ஆதரவற்றோர் விடுதி, மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மையம். அங்கே செஞ்சது இலவசம், இங்கே ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு செய்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட நபர்கள் வாழ்வாதாரத்துக்காக.
இதைத்தான் இப்படியும் சாதுரியமாக வாழலாம் மொழி அடிப்படையில். 3வது வகையை சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரம். இப்படி தான் மட்டும் வாழ்வாதாரம் உயர்த்தி கொள்வது. இதில் அதே சொன்ன மொழியிலும் ஆன்மீகத்திலும் உள்ளது தான் மறைச்சி மொழியில் குழப்படி செய்து மொழி தான் பெருசு, மொழிக்காக நான் போராடுறேன் என்ற அடிப்படையில், அதாவது 2வது சொன்னது இப்படியும் சாதுரியமாக வளரும், ஆன்மீகம் இல்லை என்று சொல்லி மொழியில் இது பண்ணுறது. ஆனால் இங்கே ஆன்மீகம் இருக்குன்னு சொல்லி மொழியில் குழப்படி செய்கிறாங்க. 2வது இப்படி சாதுரியமாக வாழலான்னா ஆன்மீகத்தில் இல்லைன்னு பொருளீட்டி வாழ்வது. 3வதாக சொன்னது இப்படி தான் மட்டும் வாழணும், இது மொழி அடிப்படையில். ஆனால் இதற்கு ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிடுவாங்க. 2வது உள்ளதில் ஆன்மீகத்தை பிறந்துடுவாங்க. இப்போ 3வதாக சொல்கிறதுல இப்படித்தான் மட்டும் வாழணும் என்பதற்கு ஆன்மீகத்தை கையில் எடுப்பாங்க. எப்படி என்றால், உவமைக்கு 2வதாக சொன்னது ஆன்மீகம் இல்லை, சத்திரம் கட்டாதீங்க, சாவடி கட்டாதீங்க, ஆனால் நாங்கள் செய்கிறது அறக்கட்டளை தான் உண்மையானது என்று ஆன்மீகத்தை மறைச்சி பொருளீட்டுவாங்க. ஆனால் இங்கே பொருள் ஈட்டுவதற்காக மீனாட்சி திருமால் திருமண அணிகலன்கள் என்று தங்க நகையில் பேரச் சொல்லி ஆன்மீகத்தை பகுத்தி அதில் பொருள் ஈட்டுவார்கள். ஒரு இடத்துல ஆன்மீகம் இல்லைன்னு மொழியில் குறப்படி. 3வது இங்கே சொல்கிறது ஆன்மீகம் இருக்குது அப்படிங்கிறதுல அணிகலனை விற்பதற்காக. இது மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக செய்யப்பட்ட அணிகலன். மீனாட்சி மதுரையில் இருக்கிறது, ஆனால் இங்கே விற்கிறது வேறொரு ஊரில். ஆனால் ஊருக்கும் தெய்வம் இருக்கிறதுக்கும் தொடர்பு கிடையாது. எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே தானே விலை குறையாக கிடைக்கும். ஆனால் உற்பத்தி ஆகிறது ஒரு இடம், விற்கிறது ஒரு இடம் அப்படிங்கும்போது விலை வசதியாக காட்டுவாங்க. இது மொழி அடிப்படையில் குளறுபடி செய்யுது. ஆன்மீகத்தை வச்சு தான் மட்டும் வாழணும்னு. இப்போ தொழில் ஈட்டும் ஒரு நடிகரோ நடிகையோ ஆலயத்துக்கு காசு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே நடிகர்கள் நடிகைகள் விளம்பரத்துக்கு வரும்போது இது மீனாட்சி நகை, இது திருமாலுக்குள்ள நகை என்று அதே நடிகர் தான் சொல்லுவாங்க. அங்கே சொல்லும்போது அறக்கட்டளை கொடுக்கணுமாங்க. ஆனால் இங்கே பொருள் ஈட்டும்போது ஆன்மீகத்தை சார்ந்ததுன்னு விலை வசந்ததை ஆன்மீகத்துலேயும் விலை குறைஞ்சதை மொழி அடிப்படையில் குளறுபடி செய்து தான் மட்டும் வாழணுங்கிற 3வது வகையை சேர்ந்தவர்கள். இதைத்தான் இப்படி தான் மட்டும் வாழ்வனும் என்று சொல்வார்கள். மதுரை மீனாட்சிக்கு அன்றும் இன்றும் என்றும் மஞ்சக்கயிறில் மஞ்சள் கட்டி தான் திருமாங்கல்யம் நடத்தப்படுகிறது. ஆனால் அணிகலன் என்ற அடிப்படையில் பொருள் ஈட்டுவதற்காக ஆன்மீகத்தை புகுத்தி மொழி அடிப்படையில் குளறுபடி செய்து மூளை சலவை செய்து ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ் செய்து பொருள் ஈட்டுவார்கள். மேலும் ஆன்மீக முத்தமிழில் ஒவ்வொரு உயிரினமும் எவ்வாறு உச்சரிக்கும் குரல் இருக்கும் என்பதை குறிப்பிட்டார்கள். அதையும் வச்சு பொருளிட்டுவாங்க. தமிழை காகம் கரையும்னு தான் குறிப்பிட்டிருக்கான். ஆனால் இதை வச்சு காக்கா கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிட்றோமா, இல்லை நம்ம காக்கான்னு கூப்பிட்றதுனால காக்கான்னு கத்துதான்னு இதுக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ தொகை, அதற்கு முன்பணம் இவ்வளோ கட்டணும், இவ்வளோ ரசீது வாங்கணும் என்று அதுலேயும் பொருளிட்டுவாங்க. உண்மையிலேயே காக்காவுக்கு கரையும் தன்மை தான் உண்டுன்னு ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டிருக்காங்க. அவர்களிடம் காக்கா கரையை தான் செய்யும், கத்தலாம் செய்யாது என்று எதிர்வாதம் பண்ணக்கூடாது என்பதற்காக இதுலேயும் ஆன்மீகத்தில் மொழியில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து பொருளீட்டுவார்கள். உண்மையிலேயே ஆன்மீகம் முத்தமிழ் இரண்டுக்கும் இயற்கை அடிப்படையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு திட திரவ வாயுத்தன்மைக்கு இடம் பொருள் ஏவலுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த 4க்கும் பொருந்தினா மட்டுமே உண்மை. இதை மறைச்சி சிந்திக்க விடாமல் பொருள் ஈட்டுவது தான் இப்படி தான் மட்டும் வாழ்வாதாரம் வாழ்வது. இதனையே விளம்பரம் அடிப்படையில் நான் தமிழர் என்று சொல்லிக்கிட்டு
அதே விளம்பரதாரர் நடிகையோ தமிழர் பாரம்பரிய டீ சக்ரா கோல்ட்டும்பாங்க. டீ என்பது ஆங்கில வார்த்தை, சக்ரா கோல்ட்னு ஆங்கில வார்த்தை. இதில் எப்படி தமிழ் வரும்? காரணம், டீ சக்ரா கோல்ட் என்பது கிழக்கிந்திய கம்பெனிகள் பொருளீட்டுவதற்காக சுயநலமாக ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து, அதற்கும் சில நடிகைகள், அனைவரும் கிடையாது, சில நடிகைகள் விளம்பரத்திற்கு ஒரு இடத்துல கொக்கோகோலா குளிர்பானம் அருந்தக்கூடாதுன்னு விளம்பரம், இன்னொரு இடத்துல கொக்கோகோலா குளிர்பானம் அருந்தணும்னு போராட்டம். ஆனால் ரெண்டுமே ஒரே நடிகையோ ஒரே நடிகரோ இருப்பாங்க. காரணம், யார் எப்படி போனாலும் சரி, இப்படி தான் மட்டும் வாழ்வாதாரத்தை உசத்தி கொள்ளணும், மற்றவர்கள் வாழ்க்கை எப்படியோ அதை சிந்திக்கக்கூடாது என்பதற்காக ஆன்மீகத்தில் மொழியையும் மொழியில் ஆன்மீகத்தையும், காரணம் தமிழ் மொழியோட பிற மொழியோட தமிழ் மொழியும் கலந்து சொல்லும்போது தமிழ் மொழி கற்றவர்களுக்கு புரியாது. இதை மேலும் உதாரணமாக சொல்லணும்னா, மொழி அடிப்படையில் ஆன்மீகத்தை குழப்பி எப்படி பொருளீட்டுறாங்கன்னு பார்ப்போம். இசைத்தமிழில் கவிஞர் வாலி எழுதினது சாரதா என்ற நாடகத்தமிழில் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கதாநாயகனாகவும் விஜயகுமாரி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருப்பாங்க. அதில் மனம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பாடல் எழுதியிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். அந்த பாடலில், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அடுத்த வரி, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா என்று முழுசையும் சொல்ல மாட்டாங்க. காரணம், இது ஆன்மீக பாட்டு. இது ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ்லேயும் நம்பிக்கை வேணும். ஆனால் சிலர் மொழி அடிப்படையில் வடக்க பூரா இராணுவத்தில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் சொல்கிறான். ஆனால் இங்கே மட்டும்தான் வலது காலை எடுத்து வச்சு வான்பாங்க. நாம் வாழறது தமிழ்நாட்டில் என்ன மொழியோ அதை தான் பார்க்கணும். ஆனால் தமிழுக்குள்ள அர்த்தத்தை அவன் சொல்ல மாட்டாங்க, வடக்க போயிடுவாங்க. ஆனால் வடக்குள்ள மொழியை படிக்காதீங்கன்னு போராட்டம் பண்ணுவாங்க. காரணம், மொழி படிச்சுக்கிட்டால் நமக்கு பொருள் புரியும். பொருள் இருந்துவிட்டால் அவங்க பொருளீட்டுறதை நம்ம தடுப்போம். நம்ம தடுத்தால் அவங்க வாழ முடியாது. இந்த அடிப்படையில் தான் இராணுவத்தில் பூரா லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் சொல்கிறாங்க, அதாவது இடது வலதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் மணமகளை வலது காலை எடுத்து வச்சுவாங்க. அவன் சொல்கிறது மொழி கிழக்கிந்திய கம்பெனி வகுத்த ஆங்கில மொழி. அதே வடநாட்டில் நம்ம தேசியம் மொழி ஹிந்தி, அதில் ஒப்பிட்டு சொன்னாலாவது மொழியில் வளர்க்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க மொழியும் வளர்க்க மாட்டாங்க, ஆன்மீகத்தையும் வளர்க்க மாட்டாங்க. மொழியில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் மொழியும் குளறுபடி செய்து, காரணம், மொழி படிச்சிருந்தா எதிர்த்து கேட்டுருவோம். அதனால் நீங்கள் மொழி படிக்காதீங்கம்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் சில நபர்கள் மூலம் பொருளீட்டி வருகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, இதை மட்டும் பொருளாக எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த வரியில் சொல்லுவாங்க, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இதை சொல்லவே மாட்டாங்க. காரணம், இங்கே தமிழ் வருது. குலமகளே வா வா வா, தமிழ்னா தமிழ்நாட்டில், பூன்னா பூமி, நாம் வாழறது பூமியிலையும் தமிழ்நாட்டில். இதைத்தான் தமிழ் பூவில் வாசல்னா தமிழ்நாட்டில், பூமியில் உள்ள தமிழ்நாட்டில் என் வீட்டுக்கு வாழவா, நீ வடக்க போக வேண்டாம், வெள்ளைக்கார மாதிரி ஆங்கிலம் பேச வேண்டாம், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேவைத்தா, என்னோட குடும்பத்திற்கு ஒரு துணை தேவை, என்னோட வாழ்வாதாரம் திறக்க ஒரு அரவணைப்பு, ஆதரவு, தாய்மை உள்ளம் குழந்த பெண்மை தேவை. தாய்மை பெண்மை இல்லாமல் ஆண்மகன் வாழ்வாதாரம் உயராது என்பதை உணர்த்தவே, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தேன் வா வா. நான் வடக்க போய் லெஃப்ட் ரைட்டு போல இந்திய தேசத்தில் பேச இந்தி மொழியில் பேசலை, ஆங்கிலம் பேச ஆங்கில மொழி, நான் பேசுகிறது தமிழ். அதனால் தமிழ்நாட்டுக்கு நீ வரும்போது வலது காலை எடுத்து வச்சு வா என்று தான் சொல்லுவாங்க. இதுலேயும் குளறுபடி செய்வார்கள். காரணம்,
இது ஆன்மீக மொழி, தமிழ் மொழி. முதல் வரி என்ன சொல்லியிருப்பாங்க? மணமகளே. மனம் என்றால் நெஞ்சை குறிக்கிறது. நெஞ்சில் குடியிருக்கிறது விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி செல்வத்துக்கும் அழகுக்கும் ஒப்பிடுவாங்க. நீ அழகான பெண்ணாக இருந்தாலும் சரி, வசதி பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்த வரி மருமகள்னா, அதே விஷ்ணு தொப்புள் கொடியில் பிரம்மா தோன்றினார். அப்போ தொப்புள் கொடியில் தோன்றின பிரம்மா விஷ்ணுவுக்கு மகன் முறை. அப்போ மகனோட மனைவி சரஸ்வதி. அப்போ மருமகள்னா விஷ்ணுவோட மகனுக்கு வரக்கூடியவள், மகனான பிரம்மாவுக்கு வரக்கூடிய சரஸ்வதி விஷ்ணுவுக்கு மருமகள். அதே இது மனசில் குடியிருக்கிறது லட்சுமி. அப்போ அழகுள்ள பெண்ணாக இருந்தாலும், அழகு இல்லாத பெண்ணாக இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், செல்வம் இல்லாட்டினாலும், சரஸ்வதி போல் கல்வி அறிவு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், 2 பேரும் வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் பாகத்தில் இடது பாகத்தை பூரா பெண்மைக்கு கொடுத்துட்டாங்க. ஆக தாய்மை நெஞ்சம் கொண்ட பெண்ணு தான் ஆணை அரவணைச்சி கொண்டு போக முடியும், கட்டுப்படுத்த முடியும், கண்காணிக்க முடியும், வாழ்வாதாரத்தை சிறக்க முடியும். அந்த தாய்மைக்குள்ள பாகம் வலது பக்கம் ஆண்மகனுக்கு இருக்குது. அப்போ இடது பக்கம் ஏற்கனவே நீ இருக்கிற மார்பகத்தில் லட்சுமியாகவும் மருமகளான கலைமகள் என்ற அடிப்படையிலும். ஆனால் வலது பக்கம் நான் என்ற அகராதியில் ஆண்மகன் ஆகிய நான் இருக்கேன். என்ன அந்த ஆண் தான் எனது என்ற அகம்பாவத்தை அடக்க வலது பக்கம் இருக்கும் பகுதியில் வலது காலை எடுத்து வைத்து வா என்ற அடிப்படையில் தான் மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. அதனால தான் ஆன்மீகத்தில் தாய்மை என்ற பெண் வலதுகை பக்கம்தான் ஆண்மகனை நின்று அடிப்பாங்க. தாய்மை என்ற பெண் இடது பக்கம் ஆண்மகனை நிற்க மாட்டாங்க. வழிபாட்டில் தெய்வங்கள் இருக்கும் முறையும் பாருங்கள், இல்லறத்துலேயும் பாருங்கள். இடது பக்கம் பெண்ணுக்கு உள்ளதுனால வலது பக்கம் ஆணுக்கு உள்ளது. அதனால தான் தாய்மை என்ற குணமுடைய பெண்ணை வலது பக்கம் உள்ள ஆண்மகனை நிற்க சொல்லுவாங்க. இதனால தான் வலது பக்கம் என்ன காப்பாற்றவா, வலது பக்கம்தான் ஆண்மகன் என்ற அகராதி. தான் என்ற கருவம் அகராதியில் இருக்கிறேன். என் கருவம் ஆணவத்தை கட்டுப்படுத்த, என்னை பதப்படுத்த, பக்குவப்படுத்த, முறைப்படுத்த, வழிவகைப்படுத்த வலது பக்கம் வலது காலை எடுத்து வைத்து வா என்ற அடிப்படையில் ஆன்மீகத்தில் உள்ளது தான் முத்தமிழில். இதைத்தான் முடியாச்சில் இடது பக்கம் கேடயம். இது பாதுகாப்பு கவசம். ஏன்னா பெண்மை இருக்கிறதுனால இடது பக்கம், வலது பக்கம் ஆண்மைக்குள்ள வீரம், வாள் இருக்கும். தளவாடங்களை கூட பெண்மை என்ற தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ஆன்மீக முத்தமிழர்கள். ஆனால் இங்கே நாங்கள் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கோம், தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மொழி ஆன்மீக என்ற அடிப்படையில் மறைமுகமாக பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் சூட்சமமாக இப்படி தான் மட்டும் வாழ வேண்டும் என்று குளறுபடி செய்யும். அடுத்த வரியை பார்த்தா புரியும். குணம் இருக்கும் குலமகளே வா வா. குணம்னா பொறுமை, பூமாதேவியை சொல்லுவாங்க. அதுவும் பெண்ணு தான். பொறுமையாக இருந்தவளாலும் சரி, கோபக்காரியாக இருந்தாலும் சரி. குலமகள் என்றால் வீரம் சார்ந்த பார்வதி. குணமகளே குலமகளே. குணம்னா பொறுமை, பூமாதேவி. குலம் என்றால் வீரம், பார்வதி. நீ பொறுமையான பெண்ணாக இருந்தாலும் வீரமான பெண்ணாக இருந்தாலும் வாங்க. அது எங்கே வரணும்? தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தேன் வா வா. நான் தமிழ்நாட்டில், பூனா பூமி. நான் வாழ்கிறது தமிழ்நாட்டில். எனக்கு தேவை தமிழ்நாட்டில் உள்ளது கலாச்சார அடிப்படையில், ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில். அங்கே நீ வா என்று தான் கூப்பிட்றது தான் குணமகளே குலமகளே வா வா, தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தேன் வா வா. இந்த தமிழ் பூவில் வாசல் திறந்து வைத்தேன் வா என்றதை சொல்ல மாட்டாங்க. மொழியில் குளறுபடி செய்யுது, ஆன்மீகத்தை மறைச்சி வட மாநிலத்தில் போகிறான், லெஃப்ட் ரைட்டு போடுறாங்க. நீங்கள் தாண்டா வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்கிறீங்கம்மா. உண்மையிலேயே நாம் எங்கே வாழறோம், எந்த இடத்துல வாழறோம், எந்த மொழி பேசுகிறோம், அந்த அடிப்படையில் தான் பொருள் எடுக்க வேண்டும். மேலும்
ஆணுக்கு பெண்ணை பாதி உடம்பை கொடுத்துட்டேன் என்பதை தமிழ் மொழியில் கூட ஊருக்கு பேரை ஆலயத்துக்கு பேரை வச்சுருக்குறாங்க. திருச்செங்கோடு, திருன்னா உயர்வான, செங்குன்னா குருதி. உடம்பை கிழித்து ரத்தத்தை ஒன்று சேர்த்து உடம்பை அர்த்தநாதீஸ்வரர் என்ற வழிபாடு உள்ள சிவன் பார்வதி இருக்க ஆலயம் திருச்செங்கோடு. ஆண் பாதி பெண் பாதி. இந்த அடிப்படையில் குருதியை செங்கோடு என்றால் நடு மையப்பகுதியில் இருக்கிறது. இதனால தான் அந்த ஊருக்கு பேர் திரு உயர்வான, செங்குன்னா குருதி, கோடு ஆணுக்கும் பெண் சமம் என்ற கோட்பாடை ஆன்மீக முத்தமிழில் அன்றே வரையறுத்து அர்த்தநாதீஸ்வரர் கோட்பாடை ஆண் பெண் சமம் என்ற வலியுறுத்தலை திருச்செங்கோடு என்று ஆன்மீக முத்தமிழில் பெயர் சூட்டியுள்ளனர். அதே போல் மொழி அடிப்படையில் கொள்ளுப்படி செய்து ஆன்மீகத்தை புறந்தள்ளுனது ஆன்மீகத்தையும் மொழியை குளறுபடி செய்து எப்படி என்றால், தீ மிதிக்கிங்கள பழுக்க காய்ச்சின கம்பியில் ஏன் மிதிக்க மாட்டேங்கிங்க, அதுவும் தீ தானே இதுவும் தீ தானேன்னு என்னமோ தான் எல்லாம் உணர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் உணராதவர்கள் என்றும் பகுத்தறிவு என்ற அடிப்படையில் சில நபர்கள் பரப்புரை அகற்றுவார்கள். அவர்களிடம் உண்மையிலேயே திட திரவ வாயுத்தன்மையில் பொருள் இருக்கணும், அதைத்தான் நாங்கள் மிதிக்கிறோம். ஆனால் திட திரவ வாயு இல்லாத கம்பிக்கு அந்த வைத்திய முறை கிடையாது. இப்போ புரியும்படி சொன்னோம்னா, தாவரங்களில் இருந்து நீர் உறிஞ்சி சூரியனோட, சந்திரனோட, சனி, செவ்வாய், புதன், வியாழன், ராகு, கேது என்ற வெப்பக்காற்று அடிப்படையில் உள்வாங்கி வைத்திய பொருளாக இருக்கப்படும் தாவரங்களை விரவாக்கி அந்த விரவை நெருப்பிலிட்டு அதன் ஜுவாலையை அக்னி என்ற அடிப்படையில், ராகு என்ற வெப்பக்காற்று, கேது என்ற குளிர்காற்று அடிப்படையில் மேலோங்க செய்து வைத்திய மூலக்கூறுகளை உள்வாங்கி சிறிது நேரம் கழித்து தான் தணல் என்ற மரம் சார்ந்த தணல் அக்கினி எரித்து அது சாம்பலாக அதை மிதிக்கும்போது திட பொருளாக இருக்கும். மிதிக்கும்போது திரவப் பொருளாக மாறி வாயுத்தன்மையில் சாம்பலாக மாறிடும். இந்த 3 தன்மையும் பாதத்து மூலியமாக உச்சிக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அதாவது ஒருத்தர் வெயிலில் வேலை பார்ப்பாங்க, வீதிகளில் விவசாயம் பார்ப்பாங்க, சிலர் குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்ப்பாங்க. அப்போ வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு குளிர்ச்சி தேவை, குளிர்ந்த பிரதேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெப்பம் தேவை. ஆனால் 2 வேலையும் ஒரே நபர் செய்வாங்க. அது வெயில்லையும் வேலை பார்ப்பாங்க, குளிர்லையும் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி தொழில் அடிப்படையில் உஷ்ணம் குளிர்ச்சி கலந்த 3 தன்மையில் சமநிலைப்படுத்த பாதம் தான் உதவுது. இந்த பாதத்தில் தான் பல நரம்புகள் உச்சந்தலைக்கு சென்று உச்சத்தில் முதல் பாதம் வரை செயல்படுகிறது. ஒருத்தர் நீர்நிலையில் விழுந்தால் பாதத்தை தான் தேய்க்காங்க. அதே இது வெயிலில் நடந்தால் உச்சந்தலையில் எண்ணெய் வைக்காங்க. ஆனால் உச்சந்தலையில் வைக்கும்போது சூடு தணிந்து பாத வெடிப்பு தளர்கிறது. ஆனால் குளிர்ச்சியில் உள்ள பாதத்தை சூடு ஏற்றும் போது உச்சந்தலை சூடேறி மயக்க நிலையில் இருந்தவங்க தெளிவு பெறுவாங்க. அப்போ வெப்பம் சார்ந்த குளிர் 3 தன்மையில் தொழில் இருக்குது. இவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் வைத்தியம் செய்ய பொருள் கிடையாது. மாறாக தாவரங்களே இயற்கை அடிப்படையில் கோடை, பனி, மழை, காற்று உள்வாங்கி அதே தாவரம் விரவாக சேகரிக்கப்பட்டு அதை நெருப்பு என்ற அடிப்படையில் எரியூட்டப்படும் போது அந்த தாவர உதரத்தில் மரத்தில் நெருப்பு அக்கினி மேல் நோக்கி ஜுவாலையாக தென்படும். இது நேருக்கு நேர் கண்ணாக பார்க்கலாம். இதனால் வைத்தியம் என்ற மூலக்கூறுகள் அதை உள்வாங்கி பாதத்தில் மிதிக்கும் பொழுது பாத நரம்புகள் மூலம் வெப்பம் குளிர் சார்ந்த 3 தொழில் செய்பவர்களுக்கு பிணி, தொய்வு, வலிமை சமநிலை செய்யப்படுகிறது. இது
தொடர்ந்து 365 நாளும் நிகழாது. குறிப்பிட்ட பருவத்தி காலத்தில் மட்டுமே நிகழும். இது தமிழனின் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம். இப்படி வைத்திய முறையை பொருள் இல்லாமல் அவன் எடுத்துட்டா சில தவறான மூலக்கூறு கலவையில் செய்த திட திரவ வாயு பொருட்களை வணிகம் செய்ய முடியாது. ஏன்னா ஆன்மீக முத்தமிழன் தீ மிதிப்பதனால ஆரோக்கியம் நல்லாகும். ஆரோக்கியம் குறிப்பிட்ட பருவ காலத்தில் தான் அந்த தீ மிதி திருவிழா நடக்கும். பருவம் என்பது பனி, கோடை, காற்று, மழை, இந்த அடிப்படையில். இதனால் பிணி, தொய்வு, வலிமை சமநிலைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அப்படி மிதிக்கும்போது திடப்பொருளான கரி வாயுத்தன்மையில் தூளாக மாறிவிடும். அவ்வாறு வரும் கரி எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கிறது. இதனால தான் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் சாம்பலில் பல்லு தைச்சாங்க. எந்த தொத்து கிருமியும் அண்டாமல் சில இடங்களுக்கு செல்லும் பொழுது சாம்பலை உடம்புல பூசிக்கிட்டாங்க. அப்போ சாம்பல் என்பது வைத்திய பொருள். இது இரும்பில் கிடைக்காது. அப்படி இரும்பில் காய்ச்சி தீ மிதிக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்படி நடந்து காட்டுவாங்களான்னா காட்ட மாட்டாங்க. காரணம் ஆன்மீகத்தில் மொழியை புகுத்தி, மொழியில் ஆன்மீகத்தை புகுத்தி குளறுபடி செய்து பொருள் ஈட்டுகின்றன. காரணம் இரும்பில் திடப்பொருள் மட்டும் உண்டு, திரவ பொருள் கிடையாது, வாயு பொருள் கிடையாது. ஆனால் தாவரத்தில் திட திரவ வாயு பொருள் உண்டு. அதனால தான் திடமான விறகு திரவம் என்ற அடிப்படையில் கரித்துண்டுகளாக, வாயு என்ற அடிப்படையில் சாம்பலாக மாறுகிறது. சாம்பல் என்ற அடிப்படையில் எலும்பு வலுப்படுகிறது, நரம்புகள் வலுப்படுகிறது. சாம்பலை வச்சு தான் ஆன்மீக முத்தமிழர்கள் பல்லு துலக்குனாங்க. இந்த அடிப்படையில் ஆன்மீக வைத்தியம் அக்கினி தீ மிதித்தல். இது நம்ம நாட்டில், நம்ம வாழறது தமிழ்நாட்டில், அந்த அடிப்படையில் வைத்தியம். ஆனால் இவங்க பழுக்க காய்ச்சின கம்பியில் நட அடிம்பாங்க. பழுக்க காய்ச்சின கம்பியில் அக்கினி என்ற திரவ வாயுத்தன்மையில் நெருப்பு மேலோங்கி வளராது. ஆக நெருப்பு மேலோங்கி வளராத சமயத்தில் திடப்பொருள் மட்டும் அங்கே இருக்கும். திடப்பொருளை மிதிக்கும் பொழுது பிணி, நோய் அதிகமாக வளர்ச்சி பெறும். மேலும் ஊமைக்கு ஒரு விரவு குச்சியோ முள்ளு காலில் தைச்சிட்டுனா, அதுவும் பாதத்தில் தான் தைக்கும் அதிகப்படியாக. அந்த முள்ளை எடுத்து போட்டு எந்த வைத்தியமும் பண்ணாமல் எருக்களம் சாறை எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே இது இவங்க சொல்கிற இரும்பு கம்பியில் மிதிங்கன்னு பகுத்தறிவாளர் சிலர் சொல்கிறத வச்சு அந்த இரும்பு குத்துனா அதே மாதிரி எருக்களப்பால் அடிச்சுட்டு எடுத்து போட்டு போக சொல்லுங்கள், போக மாட்டாங்க. கேட்டால் அதுவும் தமிழில் சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்தில் தான். காரணம் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரம் கொடுக்கல. தமிழில் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கக்காக ஆங்கிலத்தில் தான் இரும்பு குத்திருச்சு, இரும்பு துரு ஏறிடுச்சு, செப்டிக் ஆயிரும்பாங்க. ஏன் அது தமிழில் இரும்பு துருப்பிடிக்கிற தன்மை உண்டு, ஆனால் விறகுக்கு துருப்பிடிக்கிற தன்மை கிடையாது. விறகு என்ற தாவரத்தில் உள்ள முள்ளு குத்துனா எருக்களம்பால் அடித்தா வைத்திய முறை 10 பைசா செலவு பண்ண வேண்டாம், போயிடலாம். ஆனால் இரும்பு என்ற துருப்பு உள்ளே ஏறிட்டுனா விஷமாகும், சதை அழுகும். இதுக்காக ஊசி போடும்பாங்க. அப்போ 10 பைசா செலவில்லாமல் அக்கினி திடப்பொருளில் மிதிக்கிறது நமக்கு வைத்தியம். மாறாக இரும்பு கம்பியில் திரவ வாயுத்தன்மை இல்லை, இதில் மிதித்தா உடலில் பிணி ஏற்படும். மேலும் கம்பியில் இதுவரையில் நெருப்பு கம்பியில் தீப்பிடிச்சி எரிஞ்சுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அப்படி கம்பி நெருப்பு தீப்பிடிச்சி எரிஞ்சு கம்பி சாம்பலாக போச்சுன்னு சொல்லட்டும், அதில் தீ மிதிப்பாங்க ஆன்மீக முத்தமிழர்கள். ஆனால் இதில் ஆன்மீகமும் சொல்ல மாட்டாங்க, மொழியும் சொல்ல மாட்டாங்க. மொழியில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் மொழியும் கலந்து திட திரவ வாயுத்தன்மையை மறைச்சி நீங்கள் மிதிச்சாண்ணே சொல்கிறவங்க நீங்கள் மீச்சு காட்ட வேண்டியதானே. காரணம் சொல்லக்கூடியவர்கள் குளிரில் வாழ்வாங்க, அவர்களுக்கு ஒத்துக்கிடாது. ஆனால்
இதை ஏற்றுக்கொள்வர்கள் வெயிலிலும் மழையிலையும் பனியிலையும் காற்றுலையும் வாழ்கிறனால அவர்களுக்கு உஷ்ணம், வாய்வு, கபம் என்ற அடிப்படையில் பிணிகள் ஏற்படும். இதை சமம் செய்யவே குறிப்பிட்ட காலத்தில்தான் தீ மிதி திருவிழா, 365 நாளும் கிடையாது. இந்த அடிப்படையில் ஆன்மீக வைத்தியம், தீ மிதித்தல், நாம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்து தான் வைத்தியங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் உடல்கள். எல்லாருக்கும் வெப்பம் சார்ந்த பொருள் குளிருக்கும், குளிர் சார்ந்த பொருள் வெப்பத்துக்கும், வெப்பம் குளிர் சார்ந்த பொருள் ரெண்டுமே கலந்துக்கிடாது. இந்த அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுதான் நான் அதையும் சொன்னார். ஒருவர் உடல் வெப்பம் சார்ந்து இருக்கும், ஒருவர் உடல் குளிர் சார்ந்து இருக்கும், ஒருவர் உடல் வெப்பமும் சேர்ந்துக்கிடும், குளிரும் சேர்ந்துக்கிடும். அதை தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க. அவனை பாரு, மழையில் நினைறான், வெயிலில் காயறான், பனியில் நினைறான், காற்றுல அலையிறான், அவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குங்காங்க. ஆனால் எது வேதம் அல்ல பகுத்தறிவு என்று சில நபர்கள் சொல்வார்கள். என்ன வெயில் அடிக்கி, வெயிலில் நடக்க முடியலம்பாங்க. என்ன மழை பெய்யுது, குளிருதும்பாங்க. என்ன பனி அடிக்கி, கை காலெலாம் விரைச்சி போச்சும்பாங்க. என்ன காற்றடிக்கி, மூச்சே விட முடியலம்பாங்க. காரணம், ஆன்மீக முத்தமிழில் வழிபாடு, வைத்திய பிரசாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவநிலையில் மாறுபடும். இதை புரிஞ்சிக்கிட்டால் தான் நம் முன்னோர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பிணி நமக்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏற்படும் என்பதைத்தான் குறியீடுகளாக சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம் என்ற அடிப்படையில், சுவடு என்ற அடிப்படையில் அக்கினி ஜுவாலை எரிஞ்சி கண்ணால் பார்த்து சாம்பலாகி, சாம்பல் பாதத்திலும் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலிமை. ஆனால் இரும்பு சாம்பல் ஆகாது, அக்கினி தீப்பிடித்து எரியாது, இரும்பு தூளாகாது. இதனால் மேலும் பிணி ஏற்படும் என்பதை உணர்ந்தேதான் தீமிதி திருவிழா குறிப்பிட்ட காலத்தில் மட்டும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். இதைத்தான் ஆத்திச்சூடியில் கைவினை கரவேல் என்று ஔவையார் பாடியிருக்காங்க. உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயத்தை மறைக்காதே. இதைத்தான் கைவினை கரவேல் என்று ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. தங்கம் வாங்க வாங்க அச்சய திதிக்கு என்று ஆன்மீகத்தில் மொழியில் ஆன்மீகத்தையும் கலப்பிடுவாங்க. சித்திரை மாதம் வளர்பிறையில் 3ஆம் தேதி வரக்கூடியது அச்சய திதி. அச்சதை என்றால் தமிழ் அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் அரிசி என்று ஒரு பொருள். பிறக்கும்போது காதுகுத்து அரிசி ஒன்று, 2வது மணமாகும் பொழுது திருமாங்கல்ய அரிசி, 3வது மரணத்தின் போது வாயில் இடப்படும் வாய்க்கரிசி. இந்த 3க்கும் உணவு அடிப்படையில் தான் மருந்தாக செயல்படுது. அதனால தான் சித்திரை மாதம் வரும் 3ஆம் பிறை வளர்பிறையில் அச்சய திதியில் அன்னதானம் இடுங்கள் என்று தான் ஆலயங்களில் அன்னதானம் விட்டார்கள். அன்றும் இன்றும் என்றும். இதை குளறுபடி செய்து அச்சய திதி வாங்கினா, தங்கம் வாங்கினா வீட்டில் பொருள் சேரும், குளறுபடி செய்வார்கள். அச்சதை என்பது தங்கம் கிடையாது, அரிசியை தான் குறிப்பிடும். இந்த தங்கம் வைக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் உள்ளதை எடுப்பாங்க, மொழி அடிப்படையில் குளறுபடி செய்யுது. அதே குளறுபடியை ஜோதிட அடிப்படையிலும் குழப்பிடுவாங்க. தங்கம் வாங்குங்க, குபேரலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படிம்பாங்க. குபேரன் வடக்கு பார்த்த திசையில் இருக்கான்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கு. லட்சுமி கிழக்கு பார்த்து இருக்கா. வடக்கு பார்த்து இருக்கிற குபேரனுக்கும் கிழக்க பார்க்க இருக்கிற லட்சுமிக்கும் தொடர்பு கிடையாது. இது ஆன்மீக சுவடு. இதை தெரியாமல் வீட்டுக்கு வாங்கினா லட்சுமி குபேரன் வருவான் அப்படிம்பாங்க. குபேரனோட தேவதை ஆன்மீகத்தில் சிவனை தான் சொல்லியிருக்கு, லட்சுமியை சொல்லலை. ஆனால் லட்சுமியோட தேவதை சுக்கிரனை தான் சொல்லியிருக்காங்களோ ஒழிய குபேரனை சொல்லலை. இதுக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். இதை நம்பிக்கை இல்லாமல் மொழியில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் மொழியும் குளறுபடி செய்து பொருள் ஈட்டுகின்றன. அப்படி பொருள் ஒவ்வொரு வருடமும் வாங்கும் பொழுது வீட்டில் தங்கம் சேருதா, தங்கம் விற்றவங்க வீட்டில் தங்கம் சேருது, பொருள் சேருதா என்பதை சிந்தித்து பார்த்தால் செயல்படும். அன்ற காலத்தில் மஞ்சக்கயிறு மஞ்சள் தான் திருமாங்கல்யம், தங்கம் என்பது கிடையாது.
ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இந்த அடிப்படையில் இப்படித்தான் வாழ வேண்டும் அறநெறிப்படி என்பது ஆன்மீக முத்தமிழ். முதல் வாழ்வாதாரம் இதுதான், அறநெறி வாழ்வாதாரம். இரண்டாவதாக, இப்படி சாதுரியமாக வாழலாம். ஆன்மீகமில்லை என்று மொழி அடிப்படையில் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வது. மூன்றாவதாக, இப்படி தான் மட்டும் வாழ வேண்டும் என்று ஆன்மீகத்தை வச்சு மொழியில் குளறுபடி செய்கிறது. மேலும் இயற்தமிழில் பூசமோ நாசமோ என்பார்கள். பூசம் என்பது பூசலார் என்ற பெயரை குறிக்கும். மோ என்றால் மோகம், அன்பு, பரசம், பரிவு. பூசலார் கோயில் கட்டினார் மனசுலையே, அதே இது நாட்டை சார்ந்த அரசனும் கட்டினான். அடுத்த வரி தான் நாசமோ. பூசமோ என்றால் பூச பெருமாளுடைய மோகம். பூசத்தை தனியாக பிரிக்கணும், மோவை தனியாக பிரிக்கணும். அப்போ பூச என்பது பூசலார், மோ என்பது அன்பு. பூசலார் அன்பால் கட்டின கோயில் பெருசா, நாசமோனோ நாட்டை சார்ந்தவன், மோனா அவரோட அன்பு. அரசர் கட்டின கோயில் பெருசா, பூசலார் கட்டின மணக்கோயில் பெருசா என்றால் அரசனை விட, மன்னர் கட்டினதை விட பூசலார் கட்டின கோயில் தான் அன்பால் கட்டினதுன்னு குடமுழுக்குக்கு சிவபெருமான் அங்கே போனார். இதைத்தான் பூசமோ நாசமோ என்பார்கள். அப்படி ஆன்மீகத்திலையும் முத்தமிழ்லையும் ஒற்றுமை இருக்கும். இதை உணர்க்கிறதுக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். ஆனால் பகுத்தறிவு அடிப்படையில் குளறுபடி செய்து பூச நட்சத்திரம் உள்ளவங்க பூரா மோசமாக போயிடுவாங்கம்பாங்க. சரி, அந்த பகுத்தறிவு அடிப்படையிலையும் யோசித்து பார்த்தீங்கன்னா புராணத்தில் என்ன சூடு சொல்லியிருக்காங்க? குபேரனோட நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் மோசம்னா அவர் நாசமால போயிருக்கணும். ஆன்மீகத்தில் குளறுபடி. சரி, நாங்கள் பகுத்தறிவாளர், ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னா முடியாட்சியில் உள்ள உலக அழகி, அடுத்தபடியாக நடிகை, இது பெண்பால். புராணத்தை சொல்லுது ஆண்பால், இங்கே பெண்பால். பகுத்தறிப்படியில் ஐஸ்வர்யா ராயோட நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் உள்ளவங்க நாசமாக போயிட்டாங்க. காரணம், மொழியில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் மொழியையும் குளறுபடி செய்து பொருளீட்டுகின்றன. இதைத்தான் ஆன்மீகமும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். இதை நம்பிக்கை இல்லாதவர்களை குளறுபடி செய்து மூளை செலவு செய்து கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் மட்டும் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டிட்டு தான் வராங்க. ஒரு இடத்துல கோயிலுக்கு தானம் கொடுக்காதுன்னு ஒரு நடிகரோ சொல்கிறாங்க. அதே நடிகையோ தங்கம் வாங்க அங்கே தெய்வம் இருக்குங்காங்க. கோயிலுக்கு கொடுக்கல இல்லைங்கம்மா, அங்கே தெய்வம் இல்லைன்னு தானே பொருள். ஆனால் நகை வாங்கும்போது தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. காரணம், யார் எப்படி போனாலும் தான் என்னது என்ற இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தான் மூன்றாவது வகையை சேர்ந்தவர்கள். தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். ஆனால் தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது கட்டாயமாக உட்புகுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆதிக்கம், ஆவேசம் என்பது ஆள்கொல்லி பிணி. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அடிமட்டத்தை சேர்ந்தவர்களோ ஒழிய மேல்மட்டத்தில் உடையவர்கள் கிடையாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், நம்ம வாழ்கிறது பூமியில், சூரியனில் கிடையாது, சந்திரனில் கிடையாது, செவ்வாயில் கிடையாது, வியாழனில் கிடையாது, வெள்ளியில் கிடையாது, சனியில் கிடையாது. ஆனால் அந்த கதிர்வீச்சுகள் போல அளவும் 360 பாகை அடிப்படையில் படுது. இதனால் பனி, மழை, காற்று, கோடை நிகழுது. அப்போது அந்தந்த பருவத்துக்கு என்ன உணவு, அந்தந்த பருவத்துக்கு என்ன ஆடை, அந்தந்த பருவத்துக்கு என்ன விதமான உறவிட, அந்தந்த பருவத்துக்கு என்ன வழிபாடு, அந்தந்த பருவத்துக்கு என்ன பிரசாதம், அந்தந்த பருவத்திற்கு என்ன திருவிழா, அந்தந்த பருவத்திற்கு என்ன தீ மிதிக்குதல், அந்தந்த பருவத்திற்கு விரவு, கம்பி, வாயுத்தன்மையில் எது பொருந்துதோ அதைத்தான் பயன்படுத்தணுமே ஒழிய இவங்களுக்காக கறிக்கட்டையில் மிதிக்காத கம்பியில் மிதின்னா நம்ம வாழ்வாதாரம் தான் சீர்குலையும். இதன் மூலம் வைத்திய செலவுன்னு அவர்கள் பொருளீட்டுவார்கள். சொல்கிறவங்க ஏன் செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையை வாழ நாம் தான் செயல்படணும். அவங்க சொல்லி வாழ்கிறதுக்கு
வாழ்வாதாரம் கிடையாது, வணிகம். தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசுகிற சித்திரை மாதம் பச்சை தண்ணி தான், மண்பான பச்சை தண்ணி தான் குடிக்கணும். அதை விட்டு போட்டு நான் குளிர்சாதன பெட்டியில் வச்ச குளுந்த நீர் குடித்தான்னா அதனால் ஏற்படும் உபாதைகளுக்கு இயற்கையோ தெய்வங்களோ பொறுப்பு கிடையாது. உமக்கு நீரே பொறுப்பு. காரணம், எந்த நேரத்தில் எதை சாப்பிட்டா மருந்தோ அதைத்தான் சாப்பிட்ணும். அமெரிக்காக்காரன் சாப்பிட்றான்னா அமெரிக்காக்காரன் பகலில், நமக்கு பகலாக இருக்கும்போது அவனுக்கு இரவு, அப்போ தூங்கிட்டு இருப்பான். நமக்கு இரவாக இருக்கும்போது அவனுக்கு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பருவநிலை மாறும்போது அவன் உணவு ஒழுங்காக சாப்பிட்றான். ஆனால் அதே உணவை நம்ம சாப்பிடும்போது இது வர்த்தகமே தவிர வாழ்வாதாரம் கிடையாது. நமக்கு தேவை வர்த்தகம் இல்லை, வாழ்வாதாரம். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழர்கள் தனக்கு வந்ததைத்தான் தம் தாத்தா பாட்டிக்கு வந்தது தான் அப்பா அம்மாவுக்கு வந்தது தான் பிள்ளைகளுக்கு வந்தது தான் பேரப்பிள்ளைகளுக்கு வந்தது தான் பூட்டன் பூட்டிக்கு. இதை உணர்ந்து தான் ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமை. இந்த அடிப்படையில் புவியின் சுழற்சி அடிப்படையில் தமிழன் ஆண்டுகள் 60, பாகை 60, நாழிகை 60, வினாடி 60, நிமிடம் 60, மணி 60, சுற்றளவு 60 என்ற விகிதாச்சார அடிப்படையில் உணவுகளையும் உணவு பதார்த்தங்களையும் வழிவகை செய்தனர். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி சொல்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வு அவர் வாழட்டுமே, நாம் இருக்கிற இடத்துக்கு என்ன வாழ்வோ அதைத்தான் வாழணும் ஒழிய பிறருக்காக வாழ்வது வாழ்வாதாரம் கிடையாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். எவர் ஒருவர் மொழி மாற்றம் செய்து சொன்னாலும் அதை தமிழில் சொல்லுங்கன்னு கேளுங்க, முறையான விளக்கம் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் நீ படிச்சிருந்தா தானே தெரியும். படிக்காதனால தானே அவங்கள்ட்ட விவரம் கேட்கு. அதை சொல்கிறது தானே கல்வியோட அறிவு. ஆனால் தான் மட்டும் வாழணும், அந்த மொழி தெரிஞ்சு தன்னை மடக்கிடக்கூடாது என்பதற்காக நீ அப்படி போனா என்ன, ஏன் அதே வழியில் இவன் முதல்ல போய் காட்டணும்ல. இதைத்தான் பிறர் எப்படி உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த செயலை முதலில் நீ செய்து காட்டு, அடுத்தவன் மீது சுமத்தாதே. இது புராணம். இதையத்தான் காந்தியடிகள், உலகத்தில் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறாயே, அந்த மாற்றத்தை முதலில் நீ செய்தாயா? உன்னை நம்பியிருப்போரை செய்த வைத்தாயா? நீயும் செய்யாமல் உன்னை நம்பியிருப்போரும் செய்யாமல் உனக்கு கீழுள்ள வறுமையில் உள்ளவர்களை கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்தாதே என்பதைத்தான் உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு முதலில் நீ வழிகாட்டியாக இரு, பிறர் மீது சுமத்தாதே. இதைத்தான் பிறர் உன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதன்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள். நீ பிறரிடம் நடந்து கொள்ளாமல் அடுத்தவர்களை உன் சொல்படி கேட்கணும் என்பது ஆட்கொள்ளி என்னும் பிணி. இதைத்தான் இப்படி தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற வாழ்வாதாரம் உள்ளவர்கள் செய்து வருகிறார்கள். காரணம், அன்றும் இன்றும் என்றும் ஆன்மீக முத்தமிழ் இப்படித்தான் அறநெறிப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாறாக அதை மூடி மறைக்க ஓலைச்சுவடிகளை போகி வந்ததுன்னா எரிச்சிருங்க, பழச கல்வெட்டை பூரா உடச்சிருங்க என்று பழைய சுவடுகளை பூரா அழிச்சிக்கிட்டு மொழி மாற்றம் செஞ்சு நான் தான் செஞ்சேன், அதனால் எனக்கு தான் மொழியில் விழா எடுக்கணும், எனக்கு தான் மொழியில் மாற்றம் செஞ்சேன்னு பேர் வைக்கணும் என்பது பொருளீட்டு வகை. அப்போது மொழி என்பது இவர்கள் வந்ததுக்கு பின்னால் வந்ததா அதுக்கு முன்னாலேயா இருந்ததான்னு கேட்டால் உண்மையான விளக்கம் சொல்ல மாட்டாங்க. மொழி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது. அதை பெயர் தான் மாறியிருக்காங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நான் செஞ்சதை தான் நீ செய்ய போகிற, பேரை மட்டும்தான் மாற்றிருக்கிய ஒழிய மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். செயல்பாடுகள் பூரா நான் செஞ்சது தான். அதை வழிபாடுன்னாங்க, அடுத்தது புராணம்னாங்க, அடுத்தது முடியாட்சின்னாங்க, அடுத்தது குடியாட்சின்னாங்க. இப்போ எங்களால் தான் வாழ்வாதாரம் சிறக்குன்னு பேரை தான் மாற்றிருக்கீங்க. செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். காரணம், தொழில் செய்வது வெப்பமும் குளிரும் சேர்ந்து செய்கிறது. இந்த அடிப்படையில் தான் உணவு உடைகளை
பரிமாற்றம் செய்யணும்னு ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டிருக்கிறத ஒழிய அவர்கள் வாழ்வதற்காக அல்ல. இதை குளறுபடி செய்து வாழ்வது தான் கிழக்கிந்திய கம்பெனி என்பதை பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் வணிகம் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில்.